ஆனாண்டா சொல்றது கேளு, எதுவும் பண்ணிடாத. டேய் சக்தி, நீ அழகா இருக்குன்னு நினைக்கல, ஆனா ஏதோ நடந்துடும் பயமா இருக்கு. டேய் சக்தி. ஹலோ மச்சி, குமரன் நகர் போலீஸ் ஸ்டேஷன் ஆள் தெரியும்? 2 பேர் குண்டர் சட்டத்தில் அரெஸ்ட் ஆகும்னு சொல்லிடு. என்னடா பண்றீங்க நீ? லேப்டாப் மேல சப்பாத்தி மாவு உருட்ட வந்தேன். கஷ்டப்பட்டு போராடி 3 மாசமா நாயா பேய அலைஞ்சு சொந்தமா டிசைன் பண்ண போனை ஓகே பண்றதுக்குள்ள என் உயிரே போச்சு. அதை ஓகே பண்ணிட்டு அவங்க அட்வான்ஸ் கொடுக்கறதுக்குள்ள எல்லாத்தையும் கெடுத்துட்டே. நீ என்ன அசிங்கப்படுத்தல? இவ்ளோ கஷ்டத்துக்கு காரணம் யாரு? யாரு? நீதான். நானா? டப்பா லேப்டாப்பை வித்துட்டு ஃப்ராட். ச்சே. தாரா இன்ஜினியரிங் காலேஜ்ல வந்து கேட்டு பாரு. நான் தான் டாப்பர். ஆனா 23,000 ரூபாய் ஃபீஸ் கட்ட முடியாம கஷ்டப்படுறேன். ஒரு லேப்டாப்காக எல்லாத்தையும் விட்டுட்டு உங்ககிட்ட வந்து மாட்டினேன் பாரு. ஆமா, கடவுள் பார்த்தாரு. உன் திமிர் அடக்குறதுக்கு சரியான ஆள் நான் தான் சொல்லி என்கிட்ட அனுப்பி வச்சாரு. உன் மேல கன்சியூமர் கோர்ட்ல கேஸ் போட்டேன்னு வச்சுக்கோ, உன்னை ஜெயில முட்டிக்கு முட்டி தட்டுவாங்க. நானும் கேஸ் போடுவேன்ல. லேப்டாப் வாங்கும்போது அட்டைப்பட்டி மேல ஹேண்டில் வித் கேர்னு எழுதியிருக்கேன். நீ தான் ரஃபா யூஸ் பண்ணி உடச்சிட்டேன்னு சொல்லுவேன். நான் என் லைஃபே போச்சுடி. இந்நேரம் என் பேருக்கு ப்ராஜெக்ட் ஆப்பிளே தாண்டி இருக்கும் தெரியுமா? ச்சே, கோயம்பேட்ல பழம் வைக்கிறவன்ட்டெல்லாம் லேப்டாப் வாங்கிட்டேன். ச்சே, வெளிப்படா. நான் போக மாட்டேன். ஐ வாண்ட் ஜஸ்டிஸ். அந்த குண்டா எனக்கு ஃபோன் போட்டு நான் தான் Facebookல போயா போட்டேன், சக்தி ரொம்ப டேலண்டட்னு சொல்லு. பண்றேன். கமிஷனருக்கு ஃபோன் பண்ணி உன்னை என்ன பண்றேன் பாரு. டேய் 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 விடுங்க. டேய் டேய் குடி. டேய் போடு குடி. டேய் டேய் ஏய் ஏய் உட்ரேனா. ஐயோ போச்சு. என்ன? நைட்ரஸ் ஆக்சைடு. அதானே நித்யா ப்ராஜெக்ட்காக வச்சிருந்தா. லாஃபிங் கேஸ். சிரிச்சு செத்துருவோம். என்னடி பண்றீங்க? ஐயோ ஏன் சிரிச்சிருக்கீங்க? டேய் சிரிக்கிறியா அழுவுறியா? நம்ம குடும்பத்துல யாரும் ஜெயிலுக்கு போனதில்லடா. பாடி சுனேகாரி உனக்கு கல்யாணம் ஆகல. ஆனாலும் ஃபர்ஸ்ட் நைட்ல ஓடியே போடுவா. மிஸ்டர் சந்திரமோனி, அவ ஃப்ரெண்ட் உள்ள இருக்காளா? டேய் என்னையும் உள்ள கூட்டு போடா. ப்ராஜெக்ட் கரீனாக்கு பழிக்காதடி. ராஜபாபடி ஐயோ நீ எல்லாம் உருப்ப விடவே மாட்டீங்க. நீங்களா வேலைக்கு ஆக மாட்டீங்க. பைத்தியம். நாளைக்கு வந்துடும். சக்தி சான்ஸே இல்லை. அந்த 2 பேரும் இங்கேடா இருக்கீங்க? ஒழுங்கா இன்ஜினியரிங் முடிச்சிருந்தா என்ன மாதிரி நல்லா வந்திருக்கலாம்ல. டிஸ்கண்டினியூ பண்ணிட்டு இந்த நிலைமைக்கு வந்துட்டீங்களா? நீ கோகுல் தானே? நல்லா இருக்கியா? என்ன கேட்ட? எதுக்கு டிஸ்கண்டினியூ பண்ணிட்டேனா? இன்ஜினியரிங் படிச்சா ஃபியூச்சர் செம்மையா இருக்குன்னு எவனோ சொல்றதை நம்பி கையில இருக்கிற எல்லா காசையும் திரட்டி வீட்டுல இருந்து 80 கிலோமீட்டர் தூரத்துல ஒரு காலேஜ், எதுக்கு படிக்கிறோன்னே தெரியாம ஒரு கோர்ஸ், 4 வருஷம். காலைல 5:30 மணிக்கு அறக்க பறக்க பல்லு கூட தேக்காம எழுதுக்கணும். ஏன்னா 6 மணிக்கு பஸ் ஸ்டாப்ல இருக்கணும்ல. காலேஜ் பஸ்ஸுக்கு காசு கட்டியிருப்போம். பக்கத்துல எவ்வளவு அழகா ஒரு பொண்ணு இருந்தாலும் பேச முடியாது. ஏன்னா பொண்ணுங்க கூட பேசினா பாவம், ஃபைன் போட்டுருவானுங்க. லீவு போட்டா ஃபைனு, லேட்டா போனா ஃபைனு, ஐடி கார்டு போலனா ஃபைனு, ஏன் முடி வெட்டலனா கூட ஃபைனு. மசருக்கு என்னடா ஃபைனு? இது எல்லாத்தையும் தாண்டி படிச்சிடலான்னு பார்த்தா யாரு வந்து கிளாஸ் எடுக்கிறா? போன வருஷம் நம்மளுக்கு முன்னாடி படிச்சுட்டு போனவன் நல்ல வேலை கிடைக்கிறதுக்கு டீச்சரா இருக்கலாம்னு வந்து எடுப்பான். எதுவுமே புரியாது. M1 M2 எல்லா மேக்ஸ் பேப்பரும் அரியரு. ஐயோ அண்ணா இன்ஸ்டல் ரீவலேஷன் போட்டு அப்ளை பண்ணி எப்படியாவது கிளியர் பண்ணிடலான்னு பார்த்தா குத்தி விட்டது ரீவலேஷன் காசுக்குன்னு அப்புறம் தானே புரியுது. கஷ்டப்பட்டு எப்படியோ ஒரு ப்ராஜெக்ட்டை காசு கொடுத்து வாங்கி கேம்பஸ் இன்டர்வியூ போயிட்டு மெக்கானிக்கல் பச்சவன், பாலிமர் பச்சவன், ECU பச்சவன் எல்லாம் எங்க போயிட்டு வேலை செய்யறோம்? TCS CTS. நீங்க இன்ஃபோசிஸா? என்ன சொன்ன? இங்க வந்து மாட்டிக்கிட்டேனா? அது என்னோட கடை, நான் தான் ஓனர். நான் எப்ப வேலை செய்வேன் நான் தான் முடிவு பண்ணணும். HRலாம் கிடையாது. I am decision maker. தீபாவளி பொங்கலுக்கு நீ என்ன பண்ணுவ? லீவ் போடுவல்ல? எனக்கு அது ஹாலிடே. நான் வீட்டில் குடும்பத்தோட இருப்பேன். ஏன்னா உன் ஹாலிடே அமெரிக்கன் இண்டிபெண்டன்ஸ். ஆனா ஒன்னு சொல்லி என்ன பண்றது? நாளைக்கு உன் வேலை இருக்குமான்னு உனக்கே தெரியாதுல்ல. ஏன்னா நீ லேபர், நான் ஓனர், அவனும் ஒரு ஓனர். டேக்கர் படி. பாய்
அவனுக்கு ஒரு சென்ட் பாட்டில் ஃப்ரீயா கொடுத்து அனுப்பிச்சு விட்டுருங்க போடா. ஏய் இந்த 23,000 தான் விட்டு தொலையாண்டா. நான் வேலை செஞ்ச காசை வாங்காம விட மாட்டேன். தம்பி அது என்ன நீங்க இல்லாத நேரம் அடிக்கடி கேமரா பையன் வீட்டுக்கு வர்றான்? அவனே இஷ்டத்துக்கு மாடிக்கு போய் மாமா பாக்குறான். நான் சொல்லிடுறேன்க்கா. எனக்கு அது ஒன்றும் சரியா படலப்பா. அது என்னன்னு கொஞ்சம் பார்த்து பேசி முடிச்சு விடு. நான் பாத்துக்கிறேன். என்ன ஆண்டி முடிஞ்சிச்சா? இன்னும் 5 லட்சம் கேட்குறாங்க. இன்னுமா? ஆமா. இன்னைக்கு முடிஞ்சிடும். சரி. தெரிஞ்சவங்களா? டேய் உன் கூட வந்து இங்கே எல்லாரும் ஃபேமிலி மாதிரி ஆயிட்டாங்கடா. பிரைமரி ஸ்கூல் ஆரம்பிக்க பெர்மிஷன் கேட்டிருக்காங்க. எவ்வளோ தெரியுமா? 50 லட்சம் ரூபா. இவனுக்கு இப்படி கொடுத்து ஆரம்பிக்கிறனால தான் நம்ம எல்கேஜி சீட்டு கேட்டால் எக்மோர் வீட்டு எழுதி கேட்குறானுங்க. இவன் இருக்கான்ல HRS காலேஜ் ஓனர். பையன் பொண்ணு ஒன்றா பேசக்கூடாது, படிக்கட்டில் ஒன்றா நடக்கூடாது, பஸ்ஸில் பக்கத்தில் உட்காரக்கூடாதுன்னு ரூல்ஸ் போட்டான். மீற பசங்களை சம்மடி அடித்தான். அதில் ஒரு பையன் சூசைட் பண்ணிக்கிட்டான். அதை மறைக்கிறதுக்கு 2 கோடி ரூபாய் லஞ்சம். டேய் இவ்வளோ வாங்குறாங்களே, ஏன்டா ஒரு 23,000 ரூபாய்க்கு நம்மளை இப்படி அலைய விடுறாங்க? அது CCTV உன்னை அண்ணன் உள்ள கூப்பிட்டாரு வா. டேய் யாரை கேட்டு மேலே போய் அமைச்சரை பார்த்தேன்? இல்லைங்க, நான் நிறைய வாட்டி ஃபோன் பண்ணேன், நீங்கள் எடுக்கவே இல்லை. இல்லை சார், நாங்கள் லட்டு கொடுக்க தான் சார் போனோம். அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, நாங்கள் வேலை செஞ்ச காசை வாங்குறது. என்ன வேலை செஞ்ச? அதான் CCTV கேமரா ஃபிட் பண்ணோமே. எப்போ? போன வாரம் பில் வர தந்திருக்கேன். சரி அடுத்த வாரம் வந்து வாங்கிக்கோ. என் காசு இப்போ வேணும். டேய் இப்போ வேணுமா? கொடுத்துடலாம். ஹலோ மாமா, நான் தான் பேசுறேன் மாமா. பார்லிமெண்ட்ல இருக்கிறீங்களா? ரொம்ப நல்லதா போச்சு மாமா. அந்த சின்ன பில்லு விஷயமா அந்த கலாய்க்கிறானடா. ஓ நேத்தே பேசிட்டீங்களா? ஐயோ வாடா போலாம். பிரசிடென்ட் மாட்டேன்ட்டாரா? ஓ பில்லு மட்டும் ஜாஸ்தி இருக்குன்ட்டாரா? சரி நான் பார்த்து சொல்லிக்கிறேன். சரி டேய் இப்ப வேணும் நல்ல போய் டெல்லியில வாங்கிக்கோ. மாமா அங்க வந்து வாங்கிக்கோ சொன்னார். போ போடா போ. டேய் வாசல்ல டெல்லி ஃபிளைட் நிக்குது, போய் வாங்கிக்கோ. போடா போ. டேய் டென்ஷன் ஆகாதடா. டேய் என் பைக்குடா, என் பைக்கு காணோம்டா. சார் இங்க பைக் விட்டுருந்தேன் சார், பிளாக் கலர். பைக்கா? நான் பார்க்கலையே. நீ பாத்தியா? சார் இங்க தான் சார் விட்டுருந்தேன் பிளாக். தம்பி சார் பாருங்க சார். அவங்க தான் பைக்கை தூக்கி வச்சிருக்காங்க தம்பி. அத நான் வாங்கி தரேன் போங்க தம்பி. திருட்டு கேஸ் கூட போடுவாங்க போங்க. விட்டா கொலை கேஸ் கூட போடுவாங்க போங்க தம்பி. டேய் இன்னும் போலையா? டெல்லி ஃபிளைட் வெயிட்டிங். போ போ போ. அவங்கள ஏதாவது பண்ணுண்டா. கேவலம் 23,000 ரூபாய் ஏமாத்துறானுங்க. ஒரு 50,000 ரூபாய்க்கு அதை ஆப்போக்கணும்டா. என்ன பண்ணுவேன்? காரை கொளுத்திடலாமா? கார் இன்சூரன்ஸ் இருக்கும், புதுசா வாங்கிடுவாங்க. அப்ப அவனையே கொளுத்தலாம். எதுக்கு ஜெயிலுக்கு போறதுக்கா? அட்லீஸ்ட் அவனை ஒரு ராத்திரியா தூங்க விடாம பண்ணுண்டா. டேய் சக்தி, டேய் எங்கடா போற? இன்னைக்கு கரஸ்பாண்டன்ட் வர மாட்டாருமா? சார் டெட்லைன்லயாவது கொஞ்சம் எக்ஸ்டென்ஷன் பண்ணி கொடுத்தா நான் எப்படியாவது அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவேன் சார். நீ ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட், நாளைக்கு எக்ஸாம்க்கு இன்னைக்கு எக்ஸ்டென்ஷன் கேட்குற. இப்போ விட்டா உன்னை எல்லாம் பின்னாடி வந்து தொங்கிட்டு இருக்க முடியாது சார். என் டிகிரியை வேணா கூட ஹோல்ட் பண்ணிங்க சார். நான் பே பண்ண உடனே கொடுங்க சார். அதெல்லாம் ப்ரொசீஜர் இல்லை, பணம் கட்டினா தான் ஹால் டிக்கெட்டு. என்ன சார் ப்ரொசீஜருங்கிறீங்க? இந்த எக்ஸ்ட்ரா ஃபீஸ் எதுக்கும் தெரியாம கொடுக்கணுமா? நாங்கள் தான் 25,000 ரூபா வாங்குறோம், மற்ற காலேஜெல்லாம் 35,000 வாங்குறான் தெரிஞ்சுக்க. அன்னைக்கு கவர்மெண்ட்ல இருந்து வந்து காலேஜுக்கு வந்து சீல் வச்சு என்ன பண்ணீங்க? சும்மா வரீங்க, பசங்களை எல்லாம் கூட்டு வந்து வாசல் நின்று கோஷம் போடல, கம்ப்யூட்டர் உடைக்கல, கல் எடுத்து கண்ணாடி எல்லாம் உடைக்கல. சார் அதெல்லாம் நாங்க பண்ணல. யார் பண்ணாங்களோ தேடி பிடிச்சு அவங்க கிட்ட வாங்கிக்கங்க. எது எங்களை போலீஸ் வேலை பார்க்க சொல்றீங்களா? நாளைக்கு எக்ஸாம் ஆரம்பிக்கிற வரைக்கும் தான் டைம். ரொம்ப பேசினா உங்களை டீபார் பண்ணிடுவேன். சார் என்ன சார் கேள்வி கேட்டாலும் மிரட்டுறீங்க? யாரோ பண்ண தப்புக்கு எங்களை எப்படி சார் டீபார் பண்ணுவீங்க? நீங்க 2 பேரும் கார் பார்க்கிங்ல தப்பா இருந்தீங்கன்னு கம்ப்ளைண்ட் பண்ணுவேன். அது போதும் உங்க 2 பேரையும் டீபார் பண்ண. வாடா. மூளை மங்கி போனவனுங்க டிசைனா பணத்தை மட்டும் வாங்கி உள்ள போட்டுக்கிறானுங்க. திடீர்னு 25,000 கொடு, இல்லைன்னா ஹால் டிக்கெட் தர முடியாதுன்னு சொல்றாங்க சார். எக்ஸாம் எழுத முடியாதுன்னு மிரட்டுறாங்க சார். எந்த காலேஜ்? தாரா இன்ஜினியரிங் காலேஜ். ஊர்ல அப்பா கடை வாங்கி காய்கறி கடை வச்சிருக்காரு சார். எவ்வளவுதான் அவர்கிட்டயும் வாங்க முடியும்? இதோட எல்லாம் முடிஞ்சிச்சுன்னு பார்த்தா முடியல சார். உயிர் போகுது சார். சார்
ஒரு கால் பண்ணணும். உங்க ஃபோன் தரீங்களா? ஹலோ ஹலோ பா, 25,000 கட்டாதாம்மா நாளைக்கு எக்ஸாம் எழுத முடியும். டேய் 25,000 ரூபாய்க்கு நான் எங்கடா போவேன்? நம்ம நிலைமை உனக்கு தெரியாதா? பா ஒரே ஒரு வாட்டி பா, ப்ளீஸ் பா. டேய் சொன்னா புரிஞ்சுக்கடா. நம்மள மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் எதுக்குடா அந்த படிப்பு? அதெல்லாம் பணக்காரனுங்க படிக்க வேண்டியதுடா. நீ வந்து நம்ம கடையிலேயே வேலை பாடுறா. பா எப்படியாவது கட்டுங்கப்பா, ப்ளீஸ் பா. திரும்ப திரும்ப கேட்டுட்டு இருக்க. நான் சொல்றது உனக்கு புரியலையா? வேடா போன. பா அப்பா அப்பா. Thank you, sir. ஹலோ தம்பி, இப்ப போன்ல பேசின முருகன் அவங்க அம்மா பேசுறேன். அவங்க அப்பா கோவத்துல ஏதோ திட்டிவிட்டாரு. தோட வித்து நாளை காலையில பஸ்ல பணத்தை கொண்டு வந்துருவேன்னு சொல்லுங்க. முருகன் பக்கத்துல இருந்தா அவன் கையில போன் கொடுங்க தம்பி. தோ கொடுக்குறேம்மா, லைன்ல இருங்க. ஏய் தம்பி, முருகன். தம்பி தம்பி இருக்கானா? தோ ஒரே நிமிஷமா. ஏய்